ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எதற்காக கிருபையாய் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த நாள்ல ஜீவனோடு அவங்க இல்ல, ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில 3 காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். முதலாவது காரியமாக அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அழிந்து போய் கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பம், நம்முடைய தேசம், நம்முடைய சபைகள் இவைகள் எல்லாம் மீட்கப்படும்படியாய் ஜெபிப்பதற்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவது காரியம் எதற்காக சொன்னால் நற்செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் இந்த பூமியிலே யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒருவேளை குறைவுகள் எல்லாருடைய வாழ்க்கையில உண்டு. ஒருவர் குறைவுகளை ஒருவர் மன்னித்து, ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து, ஒருவரை ஒருவர் சகித்துக் கொண்டு எல்லாரோடும் சமாதானமாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அழிந்து போகிற குடும்பங்களுக்காக திறப்பதை ஜெபியுங்கள். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை, ஆண்டவர் கொடுத்த அன்பை, ஆண்டவர் கொடுத்த அதிசயங்களை உலகெங்கும் சொல்லுங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருப்பதற்குரிய முயற்சிகளை எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.